A TV set was sold for rupees 14,400 after giving successive discounts of 10% and 20% respectively. What was its market price? இப்போ ஒரு டிவி செட்டுக்கு 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுத்து 14,400க்கு சேல் பண்ணுறாங்க. இப்போது அந்த டிவி செட்டோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் லெட் எக்ஸ்னு எடுத்துக்க போகிறோம். அதாவது எழுதிருக்கோம் லெட் தி ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் பி எக்ஸ்ன்ட்டு. இப்போது 10% 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? இப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அந்த 10% டிஸ்கவுண்ட் சப்ராக்ட் பண்ணுவோமா? அதான் எழுதிருக்கோம் த ப்ரைஸ் பிகம்ஸ். இப்போது ஒரிஜினல் மார்க்கெட் ப்ரைஸ் எக்ஸ்ன்னு தான் எடுத்தோம். அதான் எக்ஸ் மைனஸ் இப்போது 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களா? இப்போது 10/100 எழுதுவோமா? அப்போ அது 0.10வா? அதான் மைனஸ் 0.10 எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.9x அதை எழுதியிருக்கோம். இப்போது 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து 0.9x ஆயிடுதா? இப்போது 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு 10% கொடுக்கும்போது அந்த ப்ரைஸ் வந்து 0.9x ஆச்சா? அப்போது ஈக்குவல் டு 0.9x மைனஸ் இப்போ 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 20/100 தானே? அப்போ 0.20 தானே? அதான் மைனஸ் 0.20 இன்ட்டு 0.9xன்னு எழுதியிருக்கோம். இப்போது 0.9xை காமனாக எடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் 0.20 இருக்குமா? சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 0.8 இப்போ அதுதான் 0.9x இன்ட்டு 0.8 எழுதியிருக்கோம். இப்போ இதை இன்ட்டு பண்ணோம் அப்படின்னா 0.72x இப்போது அந்த டிவி செட்டை வந்துட்டு அவங்க வந்து 14,400க்கு தானே சேல் பண்ணாங்க. அதான் 0.72x இஸ் ஈக்குவல் டு 14,400 எழுதியிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 20,000. அப்போ x இஸ் ஈக்குவல் டு 20,000. ஆப்ஷன் C is a correct answer.